ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஸ்டோரேஜ் பற்றி. ஸோ யூஸ்வலாக ஸ்டோரேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஃபைல்ஸோ இல்லை வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் ஸ்டோரேஜ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. எதுக்காக அதுக்காக செப்பரேட்டாக ஒரு அஷூர் ஸ்டோரேஜ்னு ஒரு சர்வீஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அதில் நான் ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின்லேயே நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் அந்த விஎம்ஏ கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு கரப்ட் ஆகிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின் என்னால் திரும்ப கொண்டு வர முடியலன்னா, அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்க என்னோட எல்லா டேட்டாஸுமே போயிடும், லாஸ் ஆகிடும். ஸோ அதை திரும்ப நான் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நிறையா ஃபாலோ பண்ணணும், நிறையா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மாதிரி வச்சுட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினை வச்சுட்டு, ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேபிளாக இருக்கட்டும். டேபிள்னு சொல்லும்போது எப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் NoSQL டேட்டாபேஸ்ன்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. டேபிள் மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக, இல்லை நான் என்னோட அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஒரு வீடியோஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுலேருந்து ரெண்டர் ஆகிற ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்த விதத்தில் பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷின் கிராஷ் ஆனாலும், இல்லை ஏதாவது ஒரு அந்த டைமில் என்கிட்ட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட, என்னால் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை மூலியமாக என்னோட டேட்டாஸ் எல்லாமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, அஷூர் க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றதுனால ஹைலி அவைலபிளில் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி கிடையாது. இது அன்லிமிட்டெட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளாப் ஸ்டோரேஜ், இன்னொன்று டேபிள், இன்னொன்று கியூ, இன்னொன்று ஃபைல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் மாதிரி. ஆப்ஜெக்ட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை ஃபைலாக இருக்கலாம். என்ன விதமான ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு அது இது பர்டிகுலர் ஃபார்மெட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேபிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி NoSQL ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டேபிள் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இதை ஸ்டோர் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாக டேபிள் ஸ்டோரேஜில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கியூ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு மெசேஜிங் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டிஃப்ரெண்ட் ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு நான் மெசேஜ் மூலியமாக ஏதாவது கன்வே பண்ணணும், ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு கியூ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இதுக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணி இதை ரிசீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கியூ யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல் ஸ்டோரேஜ், அது நேம்லேயே இருக்க மாதிரி அது ஃபைல் ஃபார்மேட்டில் என்னென்னலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளாப் எப்போ சூஸ் பண்ணணும், ஃபைல் எப்போ சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த விதமான ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் நீங்கள் பிளாப் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டியர்ஸ்ன்னு இருக்குது ஸ்டோரேஜ்லேயே. ஒன்று ஹாட்டு, இன்னொன்று கோல்டு, இன்னொன்று ஆர்கைவ்னு சொல்லுவாங்க. ஹாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். என்கிட்ட இப்போ நான் ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில். டெய்லி நான் ஆக்சஸ் பண்ணுவேன். டெய்லி எனக்கு அந்த ஃபைலை நான் பார்க்கணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பிளாபில் ஹாட் ஆக்சஸ் டியர் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுன்னு இருக்கும்போது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். அடிக்கடி நான் ஆக்சஸ் பண்ண மாட்டேன், பட் எப்போயாவது ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்றபோது நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கைவ்ன்றது நான் எப்போதுமே யூஸே பண்ண மாட்டேன். ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன்ற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மூணுத்தில் என்ன பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட்டு தான் கண்டிப்பாக. ஹாட் ஸ்டோரேஜில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் அந்த ஸ்டோரேஜுக்கான காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். வேறஸ் கோல்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், பட் ஸ்டோரேஜுக்கான காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது அடிக்கடி நீங்கள் ஆக்சஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ரீசன்னால் ஆர்கைவ் சேம் தான். ஆக்சஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், பட் ஸ்டோரேஜ் கம்மியான காஸ்ட்டில் இருக்கும்.
இதுதான் வந்து ஆக்சஸ் டியரோட 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டியர்ஸோட டிஃபரன்ஸு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜில் ரிடண்டன்சின்னு ஒன்று இருக்குது. பிரைமரி ரிடண்டன்சி, செகண்டரி ரிடண்டன்சி 2 டைப்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி பொறுத்து. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குன்னா, அது வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அது எந்த எந்த டைம்லேயும் வந்து எனக்கு டவுன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசிஸில் அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ஜென்ரல் பர்பஸ் V2 அக்கௌண்ட். இது வந்து லேட்டஸ்ட் அக்கௌண்ட்டு. ஜென்ரல் பர்பஸ் V1 தான் வந்து பழசு. இது V2ன்றது வந்து அப்டேட்டட் வெர்ஷன். நீங்கள் இன்கேஸ் வந்து எல்லா அப்டேட்டட் வெர்ஷனில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து V2 யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஒரே சேம் தான். பட் V2ல வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து V2க்கு தான் கொடுப்பாங்க. V1 வந்து ஓல்டு வெர்ஷன்றனால எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே அதில் கிடையாது. ஸோ அதுதான் V1 அண்ட் V2க்கு உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. இது வந்து ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் பிளாப்ஸ் அண்ட் அப் அண்ட் பிளாக்ஸுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டோரேஜ், நேம்லேயே இருக்க மாதிரி ஃபைல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு ஜஸ்ட்டு பிளாப் ஒன்லி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். போத் நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் V2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து சேம் தான். நீங்கள் ரெண்டுத்துலேயுமே வந்து எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து சொன்ன அந்த ரிடண்டன்சி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிடண்டன்சி இந்த பிரைமரி ரீஜன். ஸோ ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர் இருக்குது. அந்த டேட்டா சென்டருக்குள்ளே என்னோட ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு லோக்கலி ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ரீஜனில் பர்டிகுலர் டேட்டா சென்டரில் என்னோட ஸ்டோரேஜ் இருக்கும். அது 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வந்து அது ஈக்குவலாக வந்து ரிப்ளிகேட் ஆகி சிங்க் ஆகி இருக்கும். ஸோ தட் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து போயிட்டாலுமே உங்களுக்கு அது வந்து அவைலபிளில் இருக்கும். அந்த மற்ற 2 இதில் வந்து சிங்க் ஆகியிருக்கு தெரியுமா, அந்த இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். ஸோ மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் உங்களுக்கு இருக்கும். பர்டிகுலர் டேட்டா சென்டர்ஸில் இல்லாமல் அந்த ரீஜியனில் இருக்க டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன் டேட்டா சென்டர் வந்து போயிட்டா கூட உங்களுக்கு மற்ற 2 டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்க டேட்டா சென்டர்ஸ்லேருந்து உங்களால் உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி ரீஜியன். ஸோ செகண்டரி ரீஜியனுக்கு ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே நான் முன்னாடி சொன்னது ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் எல்ஆர்எஸ் இருக்கும். இது ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்ன்ற போது மல்டிபிள் ரீஜியனில் உங்களுக்கு இருக்கும். சேம் லைக் எல்ஆர்எஸ் மாதிரியே இது ஜிஆர்எஸ். பட் அது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கும். இது மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். முன்னாடி நம்ம இசட்ஆர்எஸ் பார்த்த மாதிரி ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் பார்த்த மாதிரி அது வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்க மாதிரி இதுவும் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் பண்ணுற மாதிரியே டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் வந்து இது ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ தட் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். சில கம்பெனிஸ்லாம் அவங்களோட டேட்டாஸ் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அதனால வந்து நிறைய இன்கேஸ் வந்து அவங்களோட இது ஆக்சஸ் பண்ண முடியல, இல்லை வந்து டவுன் டைம் இல்லாமல் அவங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள என்னென்ன சப்போர்ட்டட் ஃபார்மட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். V2ல பார்த்தீங்கன்னா பிளாப், ஃபைல், கியூ, டேபிள், டிஸ்க் இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்டேட்டட் வெர்ஷன்றனால இந்த சப்போர்ட்டட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் வந்து மோஸ்ட்லி ஜென்ரல் பர்பஸில் இருக்குது. பட் ஸ்டாண்டர்டு வந்து பிளாக் ஸ்டோரேஜ்லேயும் ஃபைல் ஸ்டோரேஜ் இதில் இல்லை. அண்ட் ப்ரீமியம் வந்து பிளாக் ஸ்டோரேஜில் கிடையாது. ஒன்லி ஃபார் ஜென்ரல் பர்பஸ் V2ல மட்டும்தான் ஹாட், கூல் அண்ட் ஆர்கைவ் இருக்குது. அப்புறம் பிளாப் ஸ்டோரேஜில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிளாபாக இருக்கட்டும், ஜென்ரல் பர்பஸ் V2ஆக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நீங்கள் சேம் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பிளாபுக்கு பதிலாக இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் V2லையுமே சப்போர்ட் ஆகும்.
ஸோ ஜென்ரல் பர்ப்பஸ் V2 எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் பிகாஸ் எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரெக்டாக இதை அஷூர் போர்ட்டலில் போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அஷூர் போர்ட்டலில் இருக்கோம். ஸோ சர்வீசஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்னோடய டிஃபால்ட் ரிசோர்ஸ் குரூப் நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், குளோபலி யூனிக்காக இருக்கணும். ஸோ ஏசிடி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரீஜன் ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஜென்ரல் பர்பஸ் V2வே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரிடண்டன்சி வந்து எனக்கு டெஸ்டிங் பர்பஸ்க்குன்றனால லோக்கல் ரிடண்டன்சியே போதும் எனக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சூஸ் பண்ணணுமா இல்லை வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்கிறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். மற்ற இது எல்லாமே டிஃபால்ட் நான் விட்டுறேன். ஸோ கிரியேட் நான் கொடுத்துட்றேன். இப்போ அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸுன்றது தான் வந்து பிளாக் ஸ்டோரேஜ். ஃபைல்ஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, கியூஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னாலும் அந்த பிளாப் சர்வீஸு, ஃபைல்ஸ், டேபிள்ஸ் அண்ட் கியூஸ் இருக்கும். பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், அதோட ஹைரார்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ கண்டெய்னர்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ணேன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். கண்டெய்னர் ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். கிரியேட் அ கண்டெய்னர். நான் சும்மா ஒரு நேம் கொடுத்துட்றேன். இங்கே ஆக்சஸ் இருக்குது. இதை நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ ஏசிடி டெமோ அப்படின்ற ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நான் வந்து என்னோடய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ நான் இங்கே அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நான் என்னோடய லோக்கல்லேருந்து ஒரு ஃபைலை ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்டோரேஜ் டெமோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு URL இருக்கும். அந்த URL காப்பி பண்ணி நான் ஜஸ்ட்டு அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா இது ஒரு எரர் வருது. த ஸ்பெசிஃபைட் ரிசோர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ப்ரைவேட்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணோம். நம்ம இதை எப்படி அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி சேஞ்ச் ஆக்சஸ் பாலிசி கொடுத்துட்டு ப்ரைவேட்லேருந்து அனானமஸ் ரீட் ஆக்சஸ் ஃபார் பிளாப் ஒன்லி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். இது ரெக்கமெண்டட் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் அப்படின்றது தான் நான் அந்த ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்கள் போய் மாடிஃபை பண்ண முடியும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டில் போயிட்டீங்கன்னா உங்களால் அந்த ஃபைலை மாடிஃபை பண்ண முடியும். அப்புறம் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இங்கேயே நம்ம திரும்ப லோக்கலில் சேவ் பண்ணி அப்லோட் பண்ணணுன்றது கிடையாது. இங்கேயே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா
அந்த அப்டேட்டட் வெர்ஷன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது. இது வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி TXT ஃபைல் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் ஆக்சஸ் பண்ணணும்னாலுமே, இப்போ ஒரு ARM டெம்ப்ளேட் இருக்குன்னா, அந்த ARM டெம்ப்ளேட்லேருந்து வேற ஒரு JSON ஃபைல வந்து நான் கால் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்ப்பஸ்க்காக இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம நம்மளோட டேட்டா டிஸ்க்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்க வந்து இதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹைலி அவைலபிள், ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் சர்வீஸ்ன்னு சொல்லலாம் அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டு. அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸு, டேபிள்ஸு, கியூஸ் இருக்கு. நான் சொன்ன மாரி ஃபைல்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்காக, கியூஸ் வந்து மெசேஜிங் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டேபிள்ஸ் வந்து இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அத ஸ்டோர் பண்றதுக்காக டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து அஷ்யூர்ல பிளாப் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்காக தான் நான் இந்த பர்ட்டிகுலர்லி பிளாப் ஸ்டோரேஜ் மட்டும் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வியூஸ் பத்தி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.